காளியின் ரூபந்தான் வாராகி தண்டநாதாவா இருக்கவ. அவ வரும்போதே அவளோட மூச்சு காத்த வாரானா நல்லா தெரியும். குழந்தை ரூபம். உங்களோட பிரசாதத்தை நீங்க கண்குளிர பார்க்கலாம். அம்மா சாப்பிட்றத அந்த அளவு காட்சி கொடுக்கக்கூடியவ. பில்லி சூனியத்தை அப்படியே தோண்டி எடுத்து போடக்கூடியவ வாராகி. அவளுக்கு காத்து சேஷ்ட மாதிரி இருக்குது அப்படி சொல்லி சொன்னாங்க. அப்புறமா ஒரே அமக்குலம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. நான் தூக்கு போட போறேன் அப்படி சொல்லிட்டு என்ன சோதிக்கவே வராங்க. இத சொல்லுங்க, இதுல கையில என்ன வச்சிருக்கேன், இந்த கையில என்ன வச்சிருக்கேன்னு. அவ சொல்ற பதில் நான் சொல்லலையே. நான் பயப்பட அப்படியே மனசு உடஞ்சி இங்க வந்து அருவா கேட்கறக்கு. அப்போ அவங்ககிட்ட நான் மடிப்பிச்சு கேட்டேன், மச்சன் எனக்கு உயிர் பிச்சு கொடுங்க தாயே அப்படின்னு. அவங்க நினைச்சு வந்த நோக்கம் அங்காள பரமேஸ்வரத்தை கேட்க. அவ அங்க வச்சு வணங்குற வாராகி அம்மா ஆசைப்பட்டு அவளுக்காக வாக்கு சொல்ல வந்தாங்க. இன்னும் என்ன எவ்வளவு சோதிச்சு பார்த்தாலும் சரி, நான் அருள் வாக்க சொல்றதையும் நிறுத்த மாட்டேன். என் அம்மாவோட சக்தியும் குறைக்கவே முடியாது யாராலையும். வணக்கம். உங்க சுந்தரி அம்மா, மாற்றுத்திறனாளி சுந்தரி அம்மா. நான் எடுத்த வீடியோவுக்கு ரொம்ப வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப இன்னும் பேசணும், நிறைய பேசணும்னு உங்ககிட்ட ஆசைதான். எல்லாரும் வரவேற்பு கொடுத்து வந்தவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இதுல நல்லதும் நடந்திருக்கு. இதுவும் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நான் இன்னைக்கு உங்களுக்கு வராகி அம்மாவை பத்தி சொல்ல போறேன். அம்மா அம்மாவோட அற்புதத்தை சொல்ல வேண்டியது இல்லை. அந்த மாதிரி அம்மா, நீங்களும் வழிபாடு செய்யுங்க. வாங்க. இங்க வந்தவங்க கூட இந்த 1.5 மாசத்துல நான் போட்ட வீடியோல இருந்து வந்தவங்களுக்கு கூட என்னென்ன சிறப்பு நடந்திருக்கு. ஒரு ஆவியால் அவஸ்தைப்பட்டு கூட இன்னைக்கு அந்த குடும்பத்துல அவங்க நிம்மதியா இருக்காங்க. எதுக்கும் தடையா இருந்துச்சு, நான் வெளியவே போக முடியலம்மா, கிடைக்கிற வேலை கூட கிடைக்கலன்னு சொன்ன தம்பி கூட இப்ப நல்லா இருக்கு, நீங்களாம் எப்படியோ இருக்கணுமா அப்படின்ற அளவுக்கு பேர் வாங்குறேன். நான் ஏமாத்தணும்னு நினைச்சேன்னா நான் எங்கேயோ போயிருப்பேன். நான் இந்த வீட்லயே இப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. என்னை நிறைய பேர் டெஸ்ட் பண்றதும், என்னை கிண்டல் பண்ற மாதிரியும், என்னை ஒரு சோதிக்கிற மாதிரியும் பேசுறாங்க. அது ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு. நீங்க நம்பி வாங்க. இங்க வந்தா 100% நல்லாவும். கொடுத்த வாக்கே தான் நானு. அம்மா வாராகி அம்மா வந்த கதையை சொல்லணும். இங்க சாமி பார்க்க வந்தவங்க தான் நல்லா இருக்குன்னு. இதுக்கு முன்னாடி நான் ஒரு 8 வாரம் விளக்கேத்தினேன் அம்மாக்காக. விளக்கேற்றும் போது 8வது வாரம் முடியும் போதே எனக்கு அம்மாவை தூக்கி வச்சு நான் தாளாட்டின மாதிரி என் கண்ணில் காட்டினாங்க. அன்னைக்கே எனக்கு போன் வருது, அம்மா வாராகி அம்மா உங்களுக்கு வாங்கி கொடுக்க போறேன் அப்படின்னு. வாராகி அம்மா வந்தாங்க. அவங்கள சொல்லணும்னா எனக்கு எப்படி பஞ்சமி பூஜை செய்யணும், என்ன வழிபாடு செய்யணும்லாம் அப்ப தெரியாது. பொதுப்படையா எல்லா அம்மாவையும் நான் கும்பிடக்கூடியவ. இந்த அம்மா அந்த அம்மா நிலை எல்லா அம்மாவும் கும்பிடக்கூடியவ. வாராகி அம்மா வந்தோடனே அவங்க ஒன்னொன்னா எனக்கு எப்படி வழி நடத்தணும் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தவங்க. சும்மா ஒண்ணுமே இல்லை, காய்கறியை வச்சு நான் வணங்கினேன். எனக்கு தெரியாதுமா அப்படின்னு. அவங்க ஒரு குழந்தை ரூபத்திலேயே பேசுறதும் என்கிட்ட. அவங்க வராங்கன்னா அவங்களுக்கு முதல்ல நேர்மை அவங்களுக்கு முக்கியம். தவறுதலா எதுனா இருந்தா நம்மளுக்கு தான் அது திருப்பம். எதா இருந்தாலும் அம்மாவை நினைச்சிட்டோம்னா அம்மா எந்த ஒரு காரியத்திலையும் எடுத்து எறியக்கூடியவ தான் அவ வராகி அம்மா. காளியின் ரூபந்தான் வாராகி தண்டநாதாவா இருக்கவ. அவ வரும்போதே அவளோட மூச்சு காத்த வாரானா நல்லா தெரியும். குழந்தை ரூபம். சொல்லணும்னா கண்ணீர் வடிச்சிட்டு படுத்தோம்னா அவ தட்டி கொடுத்து பதில் கொடுக்கிறவ. எத்தனை பேருக்கு வழிபாடு சொல்லியிருக்கேன். அவங்கவுங்க அந்த அம்மாவை கும்பிட்டு நல்லா இருக்கேன். ஒரு போகக்கூடாத வீடு, அந்த வீட்டுல அவ்வளவு பிரச்சனை இருந்து கூட வாராகி அம்மா வச்சு வழிபாடு செஞ்சு இன்னைக்கு நல்லா இருக்காங்க. காளியின் ரூபம் தான் வாராகி. நான் தனியா பிரிச்சே பார்க்கல அவங்கள. வாராகி அம்மாவோட சிறப்பு ஒண்ணுன்னா சொல்லணும்னா, ஒரு பொண்ணு உட்கார முடியல, எங்க வீட்டுல நிம்மதி கிடையாது. அப்போ அதுக்கு ஒரு எதையும் எடுக்கிற அளவுக்கு கூட அதுகிட்ட ஒரு பைசா கிடையாது. நான் சொன்னேன், என்னால என்ன முடியுமோ நான் உனக்கு பண்றேன். ஆனா நீ இன்னைக்கே ஒரு வாராகி அம்மா போட்டோ வாங்கிட்டு போ. உன் கையால என்ன பண்ண முடியும், அவளுக்கு கொடுக்க முடியுமோ ஒரு காய்கறியோ தானியத்தையோ ஒரு கிண்ணத்துல வச்சு வழிபாடு செய். பானக்கம் ஒன்று வை அம்மாக்கு. அம்மா நீ கூப்பிடுற பாசத்துக்கு மின்ன நிக்கிறவதான் அவ. அன்னைக்கு அந்த பொண்ணு அந்த போட்டோ வச்சுட்டு, சுந்தரியம்மா நீங்க சொன்ன மாதிரியே வச்சம்மா,
எனக்கு அம்மா வந்து குழந்தை ரூபத்திலேயே வந்தாங்க. அந்த அளவுக்கு அடுத்து ஆசாட நவராத்திரியில அவங்க வந்து அம்மாவை நல்லபடியா வணங்குனாங்க இங்க. அந்த சொல்லணும்னா அவங்களோட ஒரு செயலியும், எங்களுக்கு இப்ப கணவன் மனைவிக்குள்ள நாங்க ஒத்துமையா இருக்கோம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, நாங்க இன்னமும் பஞ்சமி வந்தா அவங்கனால என்ன முடியுமோ அம்மாவுக்காக அவங்க அனுப்புவாங்க. நான் இப்பவும் சொல்றேனே, நான் ஆசைப்பட்டு எல்லாத்தையும் வாங்கினதுல அவங்கவுங்க அம்மனுக்கு பூ வாங்குங்க, எண்ணெய் வாங்குங்க, அவங்கவுங்க அனுப்புறதுதான். அத மறக்காம இன்ன வரைக்கும் அந்த பஞ்சமிக்கு எப்படி காளியம்மாக்கு அமாவாசைக்கு செய்யறாங்களோ அந்த மாதிரி பஞ்சமிக்கு அம்மாவுக்கு செய்வாங்க. அவங்களால எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. அந்த வாராகி அம்மா இன்னும் சொல்லணும், சொல்ல சொல்ல ஒரு வயசான ஆயா முதற்கொண்டு அந்த வாராகி அம்மா வச்சு அவங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்கேன், எனக்கு நிம்மதி தூக்கம் இல்ல, இந்த வயசுல யாரு செய்ய போறாங்க அப்படின்னு எனக்கு நிம்மதியே இல்லைன்னாங்க. இந்த அம்மா காளி அம்மாவை எல்லாரும் பயப்படுவாங்க வைக்க, ஆனா அவளும் குழந்தை மாதிரிதான் காளியும். வாராகி அம்மா வைங்க, நீங்க வணங்க, அவங்களுக்கு துணையா இருப்பா. அவங்களுக்கு உங்களால ஏண்டது பஞ்சமி பூஜை பண்ணுங்க, உங்க மனக்குறைய அவங்க கிட்ட வைங்க. அம்மா கிட்ட தேய்புற பஞ்சமி, வளர்ப்புற பஞ்சமி, இந்த மாதிரி என்ன உங்களால தேங்காய் தீபம் ஏத்த முடியுமா, என்ன நெய் தீபம் ஏத்துங்க, உங்க வழிபாடு செய்யுங்க. அவங்க கண்டிப்பா நேரடியா உங்களுக்கு வந்து காட்சி கொடுக்க வேண்டியவங்க. உங்களோட பிரசாதத்தை நீங்க கண்குளிர பார்க்கலாம் அம்மா சாப்பிட்றத. அந்த அளவு காட்சி கொடுக்கக்கூடியவ. அவளோட மந்திரம் என்ன உங்களால முடியுதோ, ஒண்ணுமே தெரியலனாலும் வாராகி அம்மாவே போற்றின்னு உட்காருங்க அந்த இடத்துல. அவளை எந்த அளவுக்கு வணங்குறீங்களோ, ஒரு உங்களால முடிஞ்சது மஞ்சள் கிழங்கு மாலையோ பூவோ, அவளுக்கு பிடிச்சது எல்லாமே, குழந்தை மாதிரி அவ சாக்லேட்ல இருந்து மண்ணுல விளையிற காய் முதற்கொண்டு சாப்பிடக்கூடியவோ, அதே மாதிரி பில்லி சூனியத்தை அப்படியே தோண்டி எடுத்து போடக்கூடியவ வாராகி. வாராகிய வணங்கி பாருங்க. அவளை சொல்லிக்கிட்டே போனோம்னா நிறைய சொல்லணும். அந்த அளவுக்கு வாராகி அம்மா சத்ருவமானவ. இதெல்லாம் பொய், இவங்க சும்மா பணம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யறாங்க. என்கிட்ட வாங்க, அருள்வாக்கு கேளுங்க, இதெல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு, இதெல்லாம் ஒரு சம்பாதிக்கிறதுக்கான நோக்கம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, அவங்க வந்தோடனே 1000 கொடுங்க 500 கொடுங்க நான் ஏமாத்தலையே. நான் முதல்ல எடுக்கக்கூடியதே பழம். அம்மாவை நினைச்சு பழம் கொடுக்குறேன். இதுல சரிப்படலைன்னா நடக்காத விஷயத்துக்கு தான் எந்த கோரிக்கைக்கும் போய் கழிக்கணும்னு போறதை தவிர யார்கிட்டயும் நான் அந்த அளவுக்கு பணம் வாங்கல, ஏமாத்து கிடையாது. அந்த சொல்லும் போது எனக்கு மனசு வலிக்குது. இந்த மாதிரிலாம் சராசரி நினைக்கிறாங்க எல்லா சாமியாரும். எல்லாரையும் நான் குறை சொல்லல. நான் பணத்துக்காக ஆசைப்பட்டா இப்படி இருக்க மாட்டேன். நான் எவ்வளோ பேர் ஒண்ணு இல்லாதவங்க போன்ல கேக்குறாங்களே, அவங்களுக்கு எப்படி நான் சொல்றேன் இதை செய்யுங்க நல்லா இருக்கும்னு. நான் எத்தனோ போறவங்க கூட எதனா கேட்கும் போது சொல்றேன், அவங்களுக்கு பணம் தான் கொடுத்தாதான் ஒரு பூசாரி கூட தட்டுல எதிர்பார்ப்பாங்க. நான் அந்த எதிர்பார்க்கல. அப்படிலாம் பார்த்தேன்னா நான் இந்த அளவுக்கு இருக்க முடியாது. எனக்கு 4 பேருக்கு நல்லது நடக்கணும். இன்னும் என்னை எவ்வளவு சோதிச்சு பார்த்தாலும் சரி, நான் அருள் வாக்க சொல்றதையும் நிறுத்த மாட்டேன். என் அம்மாவோட சக்தியும் குறைக்கவே முடியாது யாராலையும். அந்த அளவுக்கு இதுதான் நான் சொல்லக்கூடிய பதில். யாரு என்ன சொன்னாலும் சரி, அவங்க தப்ப உணர்வு நேரா வந்து பாத்துக்கிட்டோம். நான் ஏமாத்துறேன்னா ஏமாத்தக்கூடியவ எப்படி இருக்கேன் அப்படின்னு நேரா வந்து என்ன சோதிக்கவே வராங்க. இத சொல்லுங்க, இதுல கையில என்ன வச்சிருக்கேன், இந்த கையில என்ன வச்சிருக்கேன்னு அவ சொல்ற பதில் நான் சொல்லலையே. நான் பயப்பட, நான் பயந்து இருந்தேன்னா நான் பயப்படலாம். அவதான் கொடுக்கறாளே கரெக்டான பதில், அப்புறம் எதுக்கு நான் பயப்படணும்? நேரா வந்து நான் வந்து உண்மையிலேயே அம்மாவை பத்தி சொல்றேன்னா, நல்லது நடத்த சொல்றேன்னா, இல்ல உங்களை ஏமாத்துறேன்னா, எல்லார மாதிரியும் நான் வந்து பொய் சொல்லி சாமிக்கு பறிக்க ஏமாத்த ஆரம்பிச்சிருக்கணும், என்னை மனம் வலிக்கிற மாதிரி பேசாதீங்க தயவு செய்து. உங்களோட சுந்தரி அம்மா உங்களுக்கு நல்லது செய்ய வந்த சுந்தரி அம்மாவா நினைங்க. ஒரு மாற்றுத்திறனாளியா இருந்து அடுத்தவங்களுக்காக போராடுறேன்னா அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு ஒருத்தர் இப்ப அருள் வாக்கு கேட்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய மனதில் நினைக்கக்கூடிய தெய்வம் தான் அவங்க மேல வரணும். ஊர்ல இருந்து ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க நார்மலா அங்காளம்மா தான் குறி கேட்க வந்தாங்க. அவங்க வந்து அந்த ஊர்ல வாராகி அம்மா கிட்ட போய் வழிபாடு பண்றவங்களாம் தெரியாது. இங்க வந்து உக்காந்தோடனே அவங்களுக்கு பதில் யார் கொடுத்தாங்கன்னா, அந்த பொண்ணு ரொம்ப மனக்குழப்பத்துல வந்துச்சு. 2 பொண்ணுமே அந்த பொண்ணு பேச்ச கேட்கறது இல்ல. வீட்டுல இருக்க காசெல்லாம் எப்படி போகுதுன்னு தெரியல, நானும் கும்பிடாத கடவுள் எல்லாம் கும்பிடுறேன் அப்படின்னு பொதுப்படையாதான். வாராகி அம்மா கோயிலுக்கு போறதும் சொல்லல, வாராகி அம்மா வழிபாடையும் அவ சொல்லல, வாராகி அம்மா வீட்டுல வச்சிருக்கதும் அவ வந்து சொல்லல. இந்த இடத்துல அங்காள பரமேஸ்வர்ட்ட வாக்கு கேட்க வந்தா. அந்த இடத்துலயே வாராகி அம்மா வந்து அவங்களுக்கு பதில் சொன்னாங்க.
நீ என்ன வழிபாடு செய்யற, உனக்கு நான் கண்டிப்பா துணையா இருக்கேன். கெடுதல் இந்த பிள்ளைங்களை வச்சுதான் உன்னுடைய நிம்மதியை கெடுக்குறாங்க. நான் அம்மாவா உனக்கு இருந்து அங்க வழி நடத்திட்டு இருக்கேன்னு வாராகி அம்மா தான் பதில் கொடுத்தாங்க. அவங்க நினைச்சு வந்த நோக்கம் அங்காள பரமேஸ்வரத்தை கேட்க. அவ அங்க வச்சு வணங்குற வாராகி அம்மா ஆசைப்பட்டு அவளுக்காக வாக்கு சொல்ல வந்தாங்க. அவங்க நடந்துச்சா நீங்க சொன்னது? கண்டிப்பா. அவங்க ஒண்ணு எனக்கு பணம் காசு எனக்கு 1000 2000 கொடுக்கல. கனி கனி வாங்கிட்டு போனதுதான். அந்த கனி தான். அந்த கனியை வச்சா இன்னும் போன் பேசுறாங்க, நல்லா இருக்கான் அப்படின்னு. இந்த அருள்வாக்கு சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யா, நம்பலாமா, நம்பி இங்க வரலாமா? கண்டிப்பா வரலாம். சந்தேகம் இருக்கு நிறைய பேருக்கு. சந்தேகம் இருக்கு, அதுக்காகவே நான் பேசணும்னு இருந்தேன். நிறைய இந்த அம்மாவோட சக்தி சொல்ல வேண்டியதுல அந்த அளவுக்கு இருக்கு. எல்லாரும் நம்பி வரலாம். அம்மா 100% அம்மாவை சொல்லலாம் நம்பிக்கையோட. எல்லாமே வழி நடத்தி கொடுக்கறதான் அவ. இன்னும் இங்க வந்தவங்களும் அம்மாவை பத்தி சொல்லுவாங்க. நான் சொல்ல வேண்டியதில்லை, நீங்க வந்து பாருங்க. அம்மாவோட நான் சின்ன இடமா இருந்தாலும் அம்மாவோட சக்தி எவ்வளோ அந்த அளவுக்கு பாருங்க. உண்மையாவே நீங்க நம்பிக்கையோட அங்க இருந்து கூட வழி நடத்துங்க, கும்பிடுங்க. அவ உங்களுக்கு கண்டிப்பா காட்சி கொடுப்பா. வருவீங்க நீங்க. இங்க வந்தவங்க பேசுவாங்க அம்மாவை பத்தி. என் பேரு கவிதா. நான் ஐஓசி இந்த இடம் பக்கத்துலதான் இருக்கிறேன். இப்படி ஒரு இது இருக்குதுன்ட்டு எனக்கு தெரியாது. சும்மா யூடியூப் நோன்றப்போ இங்க வந்தாங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி. நம்ம இடத்துலயே இவ்வளவு பெரிய அற்புதம் இருக்குதான்னு சொல்லி அப்புறமா இங்க வர ஆரம்பிச்சேன். சாமியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன், பூஜைங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். அதை கும்பிட ஆரம்பிச்சேன். கும்பிட வீட்டுல சந்தோஷமா பிரச்சனைங்க இல்லாம இருந்துச்சு. அது இல்லாம போன வாரத்துல திடீர்னு எங்க தங்கச்சிக்கு ஒரு இடத்துக்கு போனா பைக்ல. அங்க போயிட்டு வந்தோடனே ஒரு மாதிரி சோர்வா இருந்தா. அவளுக்கு காத்து சேஷ்ட மாதிரி இருக்குது அப்படி சொல்லி சொன்னாங்க. அப்புறமா ஒரே அமக்குலம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. நான் தூக்கு போட போறேன் அப்படி சொல்லிட்டு. அப்போ நாங்க என்ன பண்றதுன்னே தெரியல, எங்க போறதுன்னே தெரியல. அப்ப இங்கதான் ஓடி இப்படி என் தங்கச்சி இப்படி எல்லாம் பண்றா செய்யறா, எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, எங்கேயும் அவளை கூட்டு வர முடியல அப்படின்னு சொல்லி கேட்டு அம்மா கிட்ட சாமி கும்பிட்டு ஒரு பழம், பாதுகாப்பு பழம் மாதிரி எழுதி கொடுத்தாங்க. அவங்களே அந்த பூஜையில இருந்த பழத்தை இப்போதைக்கு போய் அந்த பொண்ணு கிட்ட போய் கொடு அப்படி சொல்லி எழுதி கொடுத்தாங்க, எடுத்து கொடுத்தாங்க அந்த பழத்தை. அந்த பழத்தை போய் அவளுக்கு பாதுகாப்பா கொடுத்துட்டேன். அப்புறமா அன்னைக்கு நைட்டு அவளுடைய பாதுகாப்புக்குன்னு சொல்லி அவ பேரை எழுதி காளியம்மா பாதத்துல வச்சாங்க. ஆனா அன்னைக்கு நைட்டு ஒரு மணிக்கு கதவை சாத்துறப்போ அவளே என் பாதுகாப்பு பழத்தை கொடுங்கன்னு சொல்லி கேக்குற அளவுக்கு அம்மாவுக்கு அந்த காத்து சேஷ்டை தெரிய வந்திருக்கு. தெரிஞ்சு அதுக்கப்புறமா வரல. அதுக்கப்புறமா அந்த அம்மா பாதுகாத்து இப்ப நல்லா இருக்கிறாங்க. அந்த அற்புதத்துல இருந்து, அந்த பேய் பிடிச்சதுல இருந்து சரியாகி நாங்க இங்க வந்ததுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். நன்றி. வணக்கம். நான் அங்கே அருள்வாக்கு கேட்க வந்தேன். என் பிரச்சனையை அவங்ககிட்ட நான் சொல்லி அழுதுருக்கேன், நிறைய விஷயங்கள் சொல்லி அழுதுருக்கேன். என் நிலைமை என்ன நிலைமை அழுது சொல்லியிருக்கேன். என் பிள்ளைங்க எவ்வளோ பிரச்சனையில் இருந்தாங்க, படிக்க தெரிஞ்சு போகவே மாட்டேன், நான் ஸ்கூல் பக்கமே போக மாட்டேன்னா, அம்மா நான் இவ்வளோ பிரச்சனை எனக்கு வழி காட்டுங்க தாயே அப்படின்னு சொன்னேன். அவங்க உடனே கனி எடுத்து உன் பிள்ளைய நான் அனுப்பி வைக்கிற ஸ்கூலுக்குன்னு எனக்கு அருளா கொடுத்தாங்க. இங்கே ஒவ்வொரு அம்மைக்கு நம்பிக்கையோடு நான் வேலை செஞ்சேன். அம்மா நான் தொண்டு செய்ய, என் குடும்பம் என்ன நிலைமையில இருக்கு உங்களுக்கு தெரியும், குடும்பத்தை வாழ வைத்தாயேன்னு அன்னைக்கு விட்டேன். அன்னைக்கு செஞ்சு அன்னைக்கு என் பையன் நல்லா +2 மார்க்கு, 10th +1 எல்லா மார்க்கும் எடுத்தா. அன்னைக்கு காலேஜ் சேர்க்க போறேன். இன்னைக்கு அவங்க என்னைய வழி நடத்துறாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு லாஸ்ட் வரை என் உயிர் மூச்சு இருக்க தட்டியும் இங்க நான் தொண்டு செய்வேன் தாயே அப்படின்ட்டு இங்க தொண்டு செஞ்சிட்டு இருக்கேன். அதேமாரி வாராகி தாய் எவ்வளவு பெரிய அவங்களாம் சொன்னல, இங்க வந்தாதான் தெரியும் வாராகி தாய் அருள்வாக்கு. நான் வாழ்க்கையில ரொம்ப நொந்துட்டேன். கஷ்டம் இன்னைக்கு ஓகோன்னு இருந்து எனக்கு வருமானத்துக்கு வழி கொடுத்தது தாய்க்கு என்ன தெரியும் கேட்டேன். அம்மா என் வருமானம் உங்களுக்கு தெரியாதா, என் மிஷின் தான் எனக்கு வருமானம். என்ன அன்னைக்கு உங்க கம்மி ரேட்ல எனக்கு மிஷின் வாங்கி கொடுத்து இன்னைக்கு வருமானத்தை கொடுத்து இன்னைக்கு நான் எல்லாம் முன்னுக்கு இருக்கிறது இங்கதான். நம்பிக்கையோட நான் வேலை செய்வேன். லாஸ்ட் என் உயிர் மூச்சு இருந்துட்டையும் நாங்க தொண்டு செய்வேன். அந்த அம்மாவுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன். இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன். என் கணவரோட தம்பி உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரியில சேர்த்தோம். அவங்க லிவர்ல பிரச்சனை இருக்குது அப்படின்னாங்க. 2 லட்சம் 3 லட்சம்னாங்க. அப்படியே மனசு உடஞ்சி இங்க வந்து அருள்வாக்கு கேட்கறதுக்கு. அப்போ அவங்ககிட்ட நான் மடிப்பிச்சு கேட்டேன், என் மச்சன் எனக்கு உயிர் பிச்சு கொடுங்க தாயே அப்படின்னு. கத்தி படக்கூடாது, மாத்திரையிலே சரி அவனை 1008 டெஸ்ட் எடுத்தாங்க.
அந்த மாத்திரையிலே அத்தை எனக்கு சரி பண்ணி கொடுத்தா. அதுல இருந்து இங்க நம்பிக்கை அதிகமாயிட்டு இருக்கு. நான் ஒவ்வொன்றும் செய்யும்போது எனக்கு நம்பிக்கையோட கொடுக்குறாங்க. அதனால லாஸ்ட் உயிர் மூச்சு இங்க செய்வேன்ட்டு. அவன் இன்னைக்கு நல்லாவி இன்னைக்கு MC ரோட்ல துணி கடையில வேலை செய்யறான். எங்க அருள்வாக்கு வந்து உண்மைதான். உண்மை. நிறைய பேர் இது போய் பணம் சம்பாதிக்க பண்றாங்க. அப்படி பணம் சம்பாதிக்கிறேன்னா எவ்வளவு பேர் எப்படியோ இருக்க, இவங்க நல்லா இருந்திருக்கலாமே. உண்மை. நான் நம்பிக்கையோட இங்க வரேன். எனக்கு நல்லது நடக்குது. நம்பிக்கையோட நான் வரேன். மேலும் வீடியோக்களுக்கான ரியாக்ட் தமிழா யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.